ஒரு காலத்தில் வெறி நாய்னாவே எல்லாருக்கும் பயம். அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் பயம்தான். ஏன்னா நாய் கடித்தா வந்து ஊசி போடணும், நிறைய நோய்கள் வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் முக்கியமாக வந்து ரேபிஸ் நோய் வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இதனால் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆசியா மற்றும் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து அதிகப்படியான மக்கள்கள் வந்து வெறி நாய் கடியால் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட் வர்றதுனால வந்து லூயிஸ் பாஸ்டர் வந்து முதல் முறையாக நிறைய ரிசர்ச் பண்ணி ரேபிஸ்க்கான மருந்தை வந்து முதல் முறையாக கண்டுபிடிக்கிறாரு. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே பெட் அனிமல் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான தடுப்பூசி முன்னெச்சரிக்கையாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் கடித்தாலும் வந்து எதுவும் ஆகாது. அதுக்காக ஒன்றும் ஆகாதுன்னு அப்படியே விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கான டிடி இன்ஜெக்ஷனு போடுவாங்க. இது நாய்களால் மட்டும்தான் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, மற்ற அனிமலாலும் வரும். இன்றைக்கு வேர்ல்டு ரேபிஸ் டே. இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.